ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காரோட பில்டில் வந்து மோனோகாக் பில்ட், பாடி ஆன் லேடர் பில்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெயினாக வந்து கேட்டகரி சொல்கிறாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி ரிவ்யூ பண்ணுறவங்க வந்து இதை பற்றி சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ஒரு வெப்பில் போய்ட்டு ஒரு காரை சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்கும், எது சேஃபாக இருக்கும், எது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், எது எந்த காருக்கு சூட் ஆகும், இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒன்றா இருக்கும். அதே மாதிரி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த மோனோகாக் பாடி ஆன் லேடர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் காரில் சாசிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். எப்படி நம்மளோட பில்டிங்க்கு ஒரு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்மளோட காருக்கு இந்த சாசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து நமக்கு தேவையான ஒன்று. நம்ம காரோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டெபிலிட்டியையும் அந்த சாசிஸ் தான் வந்து டிசைட் பண்ணுது. அப்போ இந்த சாசிஸில் இருக்கிற டைப் தான் வந்து இந்த மோனோகாக், பாடி ஆன் லேடர் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் வந்து நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து பாடி ஆன் லேடர்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ரோடில் வந்து புதுசாக லாரியை டெலிவரி பண்ணி பாடி பில்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, கீழே வந்து நீளமாக வந்து ஏணி மாதிரி ஒரு சாசிஸ் இருக்கும். டிரைவர் வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்து அந்த லாரியை வந்து ஓட்டிகிட்டு போவார். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அந்த சாசிஸ்லேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அந்த வெஹிக்கிளை ஓட்டுறதுக்குரிய அத்தனை ஃபீச்சருமே வந்து உங்களுக்கு பில்ட் ஆகிருக்கு, அட்டாச் ஆகிருக்கு. ரைட் ஃப்ரம் இன்ஜின்லேருந்து, வீல்லேருந்து, டிரான்ஸ்மிஷன்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லேடர்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் லேடர்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இமேஜில் கூட நான் காமிக்கிறேன். அது வந்து ஒரு ஏணி மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த லேடர் மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பாடியை வந்து கஸ்டமைஸ் பண்ணி அது மேலே தூக்கி நம்ம வைக்க போகிறோம். சரியா? அப்போது ஒரு லாரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த லேடருக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டில் ஒரு கேபினு, பின்னாடி வந்து கூட்ஸ் வைக்கிறதுக்குரிய ஒரு கேரியர் போர்ஷனுமே வந்து பண்ணி அது மேலே தூக்கி அப்படியே நிற்க வச்சிடறாங்க. சரியா? அப்போ இதுதான் வந்து பாடி ஆன் லேடர். ஒரு லேடர் மேலே தூக்கி பாடியை வைக்கிறோம். இதே இது பஸ்ஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதே ஒரு சாசிஸ் தான். அதுக்கு மேலே தூக்கி என்ன பண்ணுறோம், பேசஞ்சர் உட்கார்றதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து பண்ணிக்கிறோம். அப்போது காமன் லேடரில் நமக்கு அதுக்கு மேலே இருக்கிற பாடியை நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து பாடி ஆன் லேடர் அப்படின்னு சொல்கிறோம். பட் இது காருக்கும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கார்லேயும் நிறைய கார்ஸ் வந்து இப்போவுமே வந்து பாடி ஆன் லேடர் கான்செப்டில் வந்து உங்களுக்கு வருது. அப்போ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். காமன் லேடரை வேறு வேறு பர்பஸுக்கு உங்களால் மாற்ற முடியும். அதே மாதிரி காரில் அந்த ஒரு லேடரை வந்து காமனாக வச்சுட்டு மேலே இருக்கிற பாடியை மட்டும் வேறு மாதிரி செட்டப்பை பண்ணி என்ன பண்ணுறாங்க, வேறு வேறு நேமில் காரை வந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ். ஒரு மேனுஃபேக்சரருக்கு கண்டிப்பாக இது இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கீழே இருக்கிற அந்த லேடரோட செட்டப், அந்த சாசிஸோட செட்டப்பே வந்து கொஞ்சம் ஹெவி பில்ட்டாக இருக்கும். அப்போது ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் காராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹேட்ச்பேக் காராக இருக்கலாம். இந்த மாதிரி காருக்கெலாம் வந்து இந்த ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. ஓகே, இன்னொரு ஒரு முக்கியமான என்ன அப்படின்னா, டார்சனல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டார்சனல் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லேடர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏணி மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அந்த ஏணியை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், இப்படி வச்சுக்கோங்க, இந்த இதான் ஏணி அப்படின்னா, இதை வந்து நம்மளால் இப்படி ட்விஸ்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ இந்த பேப்பரை நான் ரோல் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து காரோட சாசிஸ் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்படி ட்விஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுது, இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
ஒரு டார்ஷனல் ரிஜிடிட்டின்னு சொல்கிறோம். அப்போது இதை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா இது 1 டிகிரி வந்து இது ரொட்டேட் ஆகும், அதாவது ட்விஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து டார்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எந்த இடத்துல நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேடர் பாடி ஆன் லேடர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏணி மாதிரி இருக்கிற செட்டப் வந்து ஈஸியாக வந்து இப்படி ட்விஸ்ட் ஆகும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ரோட்டில் நீங்கள் போகும்போது இப்படி நிறைய மேடு பள்ளம் இருக்குது அப்படின்னா அந்த லேடரே என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாசிஸே வந்து ஸ்லைட்டாக இப்படி ட்விஸ்ட் ஆகி அந்த லோடை வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும். அப்போ ஷாக் அப்சர்வருக்கு அதிகமான ஒர்க் வந்து நம்ம கொடுக்க போகிறதில்ல. அப்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களோட ரைடு வந்து உங்களுக்கு இருக்கும். இது இப்போ மோனோகாக் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மோனோகாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஷெல் அப்படின்னு சொல்லலாம். ஷெல்லுங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அந்த முட்டை வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு வெளியில் வந்து கூடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கு உள்ளே வந்து கரு இருக்குது. அதே மாதிரி காரை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு கூடு மாதிரி ஒரு செட்டப் இருக்குது, அதுக்கு உள்ளே நம்ம வந்து உட்காந்துருக்குறோம். அந்த கூட்டிலே தான் வந்து எல்லாமே வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த ஒரு ஷெல்லில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காரில் இருக்கிற அத்தனையுமே நம்ம மவுண்ட் பண்ணுறோம், இன்க்ளூடிங் இன்ஜினுமே வந்து உங்களுக்கு அதில் தான் வந்து மவுண்ட் பண்ணுறாங்க. இதை தான் வந்து மோனோகாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா யூனிபாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிபாடிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே பாடி, அந்த பாடியில் அத்தனையுமே இருக்கும், வீல் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அடிஷ்னலாக வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். நடுவில் வந்து ஒரு வீலுக்கும் பாடிக்கும் நடுவில் ஒரு ஷாக் அப்சர்வர் வந்து நம்ம கொடுக்குறோம். சரியா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மோனோகாக் பில்டு. அப்போது எந்த மாதிரியான கார்ஸ் எல்லாம் வந்து இந்த மோனோகாக் பில்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தனை காரும் இப்போ நம்ம இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் கார் வந்து இந்த மோனோகாக் பில்டில் தான் இருக்கும். பட்ஜெட் கார்ஸ் அத்தனையுமே வந்து இந்த பில்டில் தான் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற கார்ஸ், அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன் என்னது, அதிகமான குவான்டிட்டியில் ஒரு காரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த ஒரு மோனோகாக்காக இருக்கும்போது தான் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்து அவங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை காருமே வந்து மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் வந்து பண்ணுறாங்க. அப்போது இந்த மோனோகாக் பில்டு வந்து அவங்களால ஈஸியாக வந்து பில்ட் பண்ண முடியுது. இன்னொன்று, இது வந்து லைட்டர் இன் வெயிட், அதோட வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போது ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு பெட்டராக வந்து இதில் கிடைக்கும். சரி, இதில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது இந்த மோனோகாக் பில்லில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு பாடி ஆன் லேடரில். என்ன அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி ட்விஸ்ட் பண்ணுற ஆக்ஷன். இப்போ லேடர் டைப்பில் வந்து என்ன அப்படின்னா, கீழே இருக்கிற அந்த ஏணியை நம்மளால் ஈஸியாக வந்து ட்விஸ்ட் பண்ண முடியும். பட் இந்த மோனோகாக்கில் டோட்டல் பாடியே வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ட்விஸ்ட் ஆகணும். அப்படின்னா தான் அந்த ஒரு 1 டிகிரி ஒரு ஒரு ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ரொம்பவே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் காரில் இருக்கிற சஸ்பென்ஷன் தான் அத்தனை ஒரு ஒர்க்கையுமே வந்து பண்ணி ஆகணும் இந்த வைப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சரியா? அப்போ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பாடி ஆன் லேடரில் தான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு வந்து கிடைக்கும், ஸ்மூத்தரான ஒரு ரைடு கிடைக்கும். நீங்கள் அதுதான் பார்த்துருப்பீங்க ரோட்டில் நீங்கள் பார்க்கும்போது. பாடி ஆன் லேடருக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம் சொல்லணும்னா, இப்போ லான்ச் ஆன மஹேந்திராவோட Scorpio-N எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்கார்பியோ அப்படின்னு இருந்தது. நீங்கள் அந்த ரோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து ஹைவேல போகும்போது கூட ஒரு பிரேக்லாம் அடித்தாங்க அப்படின்னா அப்படி 4 பக்கமும் அந்த கார் வந்து இப்படி அலைப்பாயும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே அந்த சாசி வந்து ரிஜிடாக நிற்கிது, மேலே பாடி மட்டும் அப்படியே ஆடுது. ஏன்னா பாடியை தூக்கி அப்படியே நம்ம மேலே தான் வச்சுருக்கிறோம். ஓகே, இன்னொன்று என்னென்னா, அந்த கீழே இருக்கிற சாசியே வந்து சின்ன சின்ன வைப்ரேஷன்லாம் இப்படி ட்விஸ்ட் ஆகி அதை வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ இந்த மெயினாக மோனோகாக் அப்படிங்கிற இந்த பில்டு வந்து நம்ம நார்மல் ரோடில் போகிறதுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு போதுமான ஒரு பில்டாக இருக்கும். பட் நீங்கள் ஆஃப் ரோடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாடி ஆன் லேடர் தான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ ஆஃப் ரோடில் உங்களோட கார் வந்து ஒரு வீலும் ஒரு பொசிஷனில் இருக்கும். ஒன்று வந்து மேடில் இருக்கும், இன்னொன்று வந்து பள்ளத்தில் இருக்கும், பின்னத்து வீலில் பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஓவரால் காரோட பொசிஷனே வந்து மாறி மாறி இருக்கும். அப்படி இருக்கும்போது பாடி ஆன் லேடராக இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் வந்து என்ன பண்ணும், அந்த லேடரே வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த அந்த வைப்ரேஷனை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ ஷாக் அப்சர்வர் வந்து
எவ்வளோ பள்ளத்தில் போனாலும் உங்களுக்கு வந்து அது விட்ஸ்டாண்ட் பண்ணுது. பட் இதே இது ஒரு மோனோகாக் பில்டாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப் ரோடில் போகும்போது இவ்வளோ ஒரு டார்ஷனல் ரிஜிடிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்போ பாடியே என்ன ஆகணும், உங்களுக்கு ட்விஸ்டானா மட்டும்தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு ஆஃப் ரோடாக இருக்கும்போது அந்த ஒரு மோனோகாக் பில்டு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் மார்க்கெட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆஃப் ரோடு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு இந்த பாடி ஆன் லேடர் கான்செப்டில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மகேந்திரா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண Scorpio-N இருக்கலாம், இதுவுமே வந்து ஒரு பாடி ஆன் லேடர் கான்செப்டில் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மகேந்திரா கார்ஸ் நீங்கள் வந்து பொலிரோவா எடுத்துக்கலாம், நீங்கள் இல்லை அப்படின்னா மராசோ எடுத்துக்கலாம், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ், அதே மாதிரி எண்டோவர் எடுத்துக்கலாம், இனோவா கிறிஸ்டா எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் கிடையாது. பட் இருந்தால் கூட பாடியோட லென்த் அதிகமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாடி அண்ட் லேடரில் தான் வந்து அந்த காருமே வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எது வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மோனோகாக்கில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே வந்து ஒரு எனார்மஸான ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸை வந்து வந்து யூட்டிலைஸ் ஆகியே ஆகணும். அந்த ஜென்ரேட் ஆன ஃபோர்ஸ் வந்து டிஸ்ட்ராய்டு ஆகவே ஆகாது. ரைட்? அப்போ அது யூட்டிலைஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்னால ஏதோ ஒரு பெண்டோ ஒரு கிராஷ் வந்து நடக்குதுன்னா அந்த ஃபோர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி ஏதோ ஒன்று நம்ம கார் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போது அது மோனோகாக் பில்டு வந்து இதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம கார் வந்து ஒரு கிராஷ் ஆகுது அப்படின்னா அந்த மோதின உடனே நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்க்ரம்பிள் ஜோன் சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டாக நொறுங்கி என்ன பண்ணும், அந்த ஃபோர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி ஃப்ரண்ட் எல்லாமே வந்து வாங்கிக்குது. அப்போ கேபின்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக வந்து வெளியில் வராங்க. ஓகே, அப்போது இந்த மோனோகாக்கில் வந்து இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அப்போது சேஃபாக வந்து கண்டிப்பாக இந்த மோனோகாக் பில்டு வந்து உங்களுக்கு இருக்கும். பட் பாடி அண்ட் லேடர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து அந்த ஏணி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஏணி மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு இதில் போய் மோதுது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரிஜிடாக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஜென்ரேட் ஆன ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற வீக்கான வெஹிக்கிளுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகே, அப்போ உங்கள் கார் ஒரு பாடி அண்ட் லேடரும் ஒரு மோனோகாக்கும் மோதுது அப்படின்னா சேதாரம் அதிகமாக எங்கே போகும் அப்படின்னா அந்த மோனோகாக்கு வந்து போயிடும். பட் நீங்கள் உங்களோட பாடி ஆன் லேடரோட காரை வந்து நீங்கள் ஒரு மரத்தில் போய் நீங்கள் இடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படி ஆச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ரிஜிடான ஒரு போர்ஷன் அது. அப்போ என்ன ஆகுது, உங்களோட கார் வந்து ஒன்று முட்டின வேகத்தில் பின்னாடி பறந்து எங்கேயாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லை காருக்குள்ளே இருக்கிறவங்க வெளியில் பறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக டேமேஜஸை வந்து உள்ளே இருக்கிற பாசஞ்சருக்கு வந்து இது ஜென்ரேட் பண்ணும். சரியா? அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மனிதர்களுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னா அது வந்து மோனோகாக் பில்ல தான் டெஃபினட்டாக கிடைக்கும். கார் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து பாடி ஆன் லேடரில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போது மோனோகாக்கு ஈஸியாக அடிபட்டு நிறைய சேதாரம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ரெடி பண்ணுறக்குரிய காஸ்டிங் வந்து அதிகமாக இருக்கும். பட் பாடி ஆன் லேடரில் பார்த்தீங்கன்னா உங்கள் காருக்குரிய சேதாரம் வந்து கம்மியாகவே தான் உங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அம்பாசிடர் கார் எடுத்துக்கோங்க. அது வந்து பாடி அண்ட் லேடர் டைப்பு தான். ரைட்? ஸோ அந்த சாசியில் தான் வந்து உங்களுக்கு இன்ஜினே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அம்பாசிடர் வந்து சரியான ஸ்ட்ராங்கு, என்ன இடித்தாலுமே வந்து கன் மாதிரி நிற்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த பாடி அண்ட் லேடருங்கிற கான்செப்ட் தான். சரியா? அப்போ இந்த ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அப்போ நான் எந்த கார் வாங்குறது, நான் ஒரு மோனோகாக் கார் வாங்கணுமா இல்லை பாடி அண்ட் லேடர் கார் வாங்கணும்னா பியூர்லி உங்களோட அப்ளிகேஷன் என்ன, உங்களோட யூஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ நான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஹைவே ரோடில் தான் போவேன், சும்மா ஒரு வில்லேஜ் ரோடில் தான் போவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மோனோகாக் பில்டே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். என்னோட டிரைவே வந்து ஒரு ஹில் இருக்கும், நிறைய ஆஃப் ரோடு வந்து நான் போவேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ண வேண்டி இருக்குன்னா பாடி ஆன் லேடர் தான் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்றாப்புல உங்களோட பாடி டைப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் கார்ஸ் வந்து உங்களுக்கு மோனோகாக் பில்டில் தான் வரும். உங்களுக்கு அந்த செலெக்ஷன் ஆப்ஷனே கிடையாது. பட் கொஞ்சம் ஹையர் எண்டு போகும்போது, அதாவது ஒரு எஸ்யூவி அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஆன் லேடரில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கிது. பட் இப்போ நீங்கள் கிரிட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மோனோகாக் பில்டு தான். அது வந்து ஒரு ஆஃப் ரோடு கேப்பபிளான ஒரு வெஹிக்கிள் கிடையாது. பட் நீங்கள் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Scorpio-N எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடு கேப்பபிள் வந்து உங்களுக்கு இருக்குது. அது வந்து
பாடி ஆன் லேடரில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி இந்த ஆப்ஷனை நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களோட தேவைப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட காரை வந்து நீங்கள் பிக் பண்ணணும். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மோனோகாக் பில்னா என்ன, அதாவது யூனிபாடி அப்படின்னா என்ன, இந்த பாடி அண்ட் லேடர்னா என்ன அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.